நம்ம பூர்வம் பண்ணிக்கிட்ட பாப காரிய பலன்கள் தான் கஷ்டங்கள் இல்லையா? அந்த கஷ்டத்தை கொடுத்தது யாரு? நம்மளுக்கு கொடுத்தது யாரு? இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது யாரு? மாயா அத்தியட்சேன பிரகிருதிக்கு சுயக்கே சசராச்சனம். நம்மளுக்கு கஷ்டங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது யாரு? இந்த 24 எலிமெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு கஷ்டங்கள் வருது. அதை அரேஞ்ச் பண்ணுறது யாரு? பகவான் கிருஷ்ணரே. நம்ம பண்ணிக்கிட்ட பாவ காரியங்களுக்காக பகவான் கிருஷ்ணன் நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அதே பகவான் கிட்ட போயிட்டு ஐயா என் கஷ்டத்துல இருந்து வெளியே விடுகிறோம் இல்லையா? ஏதாவது கொஞ்சம் சென்ஸ் இருக்கா? நம்மளுக்கு தெரியாது எதுக்காக கஷ்டம் கொண்டது, நம்மளுக்கு தெரியாது. அந்த கஷ்டம் யார் கொடுத்தாரோ கூட தெரியாது இல்லையா? அதே பகவான் கிட்ட போயிட்டு நம்ம வேண்டிக்கிறோம், கிருஷ்ணா நான் சாண்டிங் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், எனக்கு எதுக்கு இன்னும் கஷ்டங்கள் இல்லையா? அதனால நம்ம பகவான் கிட்ட போயிடும். அதில் மீனிங்லெஸ், அது வந்து மீனிங்லெஸ். நம்ம போய் என்ன கேட்குறோம் பகவான் கிட்ட? ஐயா எனக்கு எதுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வருது? why I am facing all these problems? இந்த நான் பண்ண பாவம் பலிதமாக இது வருது, இனிமேல் நாம் பாவங்கள் பண்ணாமல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் என்று கேட்கணும். அந்த மாதிரி கேட்காம ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் வந்து கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். அதுக்காக தான் அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு அரசு கிருஷ்ணன் பண்ணுறோம். உனக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, உனக்கு குரு சரியா இல்லை, சனி சரியா இல்லை, அதை அர்ச்சனை பண்ணி இதை அர்ச்சனை பண்ணி ஒரு 5000 கட்டு நாங்கள் ஏதோ மந்திரம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் யாருமே நீ பண்ணிக்கிட்ட பாவம் பண்ணிக்கமாக தான் இது வந்திருக்கு, இனிமேல் பாவங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கோ என்று சொல்கிறவங்க யாருமே. புரியுதா? நம்ம பாவங்கள் பண்ணாமல் இருக்கணும் என்றால் ஒரே ஒரு வழி. அதுக்கு என்ன இது சொல்லுவாங்க? நம்ம பாவ பலிதங்கள் பெறாமல் இருக்கணும் என்றால் நம்ம ஒன்றே ஒன்று பண்ணலாம். அது என்ன பண்ணணும்? நம்ம எந்த பாவ பலிதத்தை அனுபவிக்காமல் இருக்கணும் என்றால் என்ன பண்ணணும்? அது பேர் என்ன? அகர்மா. பாருங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்சர்ஸ் வரதே இல்லை. அது பேர் என்ன? அகர்மா என்றால் என்ன? அகர்மா என்றால் நம்ம பண்ண காரியங்கள், அதுக்கப்புறம் நம்ம பண்ண காரியங்கள் பகவானுக்கு திருப்திகரமாக இருக்கணும். நம்ம பண்ற காரியங்கள் பகவானுக்கு திருப்திகரமாக இருந்தால் நம்மளுக்கு அந்த காரிய பலிதம் நம்மளுக்கு கெட்டாது. அது பேர் தான் அகர்மா. புரியுதா? பாவ காரியம் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம பண்ண எந்த காரியமாக இருக்கட்டும் அது பகவானுக்கு திருப்தி இல்லை. பிச்சைக்காரன் வரோம், நீ 5 ரூபாய் நோட்டு போடுறேன், பிச்சைக்காரன் ஐயோ வந்தாலும் இந்த பாவமாக நட்டு 5 ரூபாய் நோட்டு அவனுக்கு போடுறேன், இது பகவானுக்கு திருப்தியா? சொல்லுங்க. 8 பேர் கை எடுக்கிறது பகவானுக்கு திருப்திகரமாக இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்து 5 ரூபாய் நான் போட்டேன், பகவானுக்கு திருப்தி எடுத்து யாராவது கை எடுங்க? பகவானுக்கு திருப்தி இல்லையா? எல்லோரும் டவுட்ஃபுல் தான். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பகவான் திருப்தி அடித்தார திருப்தி இருக்கா இல்லை அவருக்கு? எப்படி திருப்தி சரவண சொல்லு பார்க்கலாம். சரி, நீ சொல்லு ஹரே கிருஷ்ண சொல்லி அவருக்கு 5 ரூபாய் கொடுக்குறேன், அப்போ பகவானுக்கு திருப்தி ஆயிடுச்சா? நீ ஹரே கிருஷ்ண சொல்லிட்டு அவனுக்கு 50 ரூபாய் போடுறா. வேற ஆன்சர் ஏதாவது சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் பரவாயில்ல. 5% யூ ஆர் கரெக்ட். 5%. அவனுக்கு ஏன் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது? அவன் என்னென்னமோ பாவகாரியங்கள் பண்ணியிருக்கின்றான், அதனுடைய பலிதம் அவன் பிச்சை எடுக்கணும். அந்த பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அவனை கொண்டு வந்தது யாரு? பகவான் தான். நீ அவனை சுத்தம் பண்றதுக்காக அவனை பிச்சைக்காரனா பண்ணிருக்கிறான்.
நீ போயிட்டு நீ உனக்கு யார்தான் பிச்சைக்காரர் பண்ணுறது, நான் பாரு உனக்கு உதவி பண்ணுறேன்னு அவங்ககிட்ட உதவி போனால் பகவானுக்கு திருப்திகரமாக இருக்குமா? இது நன்றாக புரிஞ்சிடும். அவனுக்கு என்ன பண்ணணும்? பிச்சைக்காரனுக்கு சொல்லி தரணும், ஐயா நீ எந்தெந்த பாவம் பண்றியோ இந்த நிலவில் இருக்கின்ற இனிமேலாவது பாவங்கள் பண்ணாமல் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். அப்போதான் உனக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பகவானே உனக்கு எல்லாம் கொடுப்பா. புரியுங்களா? இதுதான் பண்ணணும். இல்லையா? நான் இருக்கிற பணக்காரன், நான் கொடுக்குறேன் உனக்கு அள்ளி கொடுக்குறேன்னாக்கா பகவானுக்கு திருப்தி வாய். புரியுங்களா? அதனால நம்மளுடைய கஷ்டத்துக்காக பகவானை வேண்டிக்கிறோம் என்றால் அது தப்பு. என்ன வேண்டிக்கணும்? பகவானே ஐயா இனிமேல் நான் பாவ காரியங்கள் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். உங்களுடைய உதவி மூலமாக தான் நாம் இனிமேல் பாவங்கள் பண்ணாமல் இருக்கணும். அப்போதான் எனக்கு கஷ்டங்கள் வராது. உங்களுடைய உதவி மூலமாக தான் நான் இனிமேல் எந்த விதமான பாவ காரியங்கள் பண்ணக்கூடாது என்று. ரெண்டாவது, பகவானுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது முதல்ல. அப்போ நம்ம பாவங்களில் இருந்து வெளியே வருவோம், பாவம் பண்ணாமல் வந்துட்டோம். அப்போ செகண்ட் ஸ்டேஜ், பகவானுடைய ஆனந்தத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை தியாகம் பண்ணணும். பகவானுக்கு என்ன ஆனந்தம்? அதிகத்தில் ஆனந்தம் எது? உயர்ந்த ஆனந்தம் பகவானுக்கு கொடுக்கின்றோம் நம்ம. அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்சர் சொல்லணும். அது எப்படி? பிரபுபாத் ஒரு சின்ன ஒரு இது சொன்னார். என்ன சொன்னார் பிரபுபாத்? அட்லீஸ்ட் ஒருத்தராவது பியூர் டிவோட்டியா மாறினா என்னுடைய மிஷன் இஸ் சக்சஸ்ஃபுல். ஒருத்தராவது இந்த பௌதிக உலகத்தில் இருந்து ஆன்மீக உலகத்துக்கு நம்ம அனுப்பி வச்சா, புரியுதுங்களா? நம்ம எல்லோரும் பகவானுடைய பிள்ளைகள் தான். நம்ம எல்லோரும் தவறுகள் பண்ணி இருக்கின்றோம், பகவான்ல இருந்து பிரிந்து வந்து இருக்கின்றோம். இப்போ இதில் நம்ம முதல் ஸ்டேஜில் இருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? நம்ம பாவங்கள் பண்ணுறதில்லை, பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டோம் இனிமேல் பாவங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்து வந்துட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். பாவங்கள் நம்ம பண்ணக்கூடாது என்னும் போது பகவானுக்கு ஆனந்தம் இருக்கும். அது எப்படிட்டா இன்னும் அதிக ஆனந்தம் கொடுக்கணும்னாக்கா அடுத்தவங்களை யாராவது ஒருத்தனாவது பகவானுடைய இந்த உலகத்தை விட்டு அவங்கள அந்த உலகத்துக்கு அனுப்பணும். துபாயிலுக்கு அனுப்புகிறோன்ட்டுங்கிறது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? டூப்ளிகேட்ஸ் மிக்ஸ் பாஸ் இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ கூட பிடிச்சிட்டாங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி அங்கே கொண்டு போகிறோம், இங்கே கொண்டு போகிறோம், இங்கே வேலைக்கு எங்கே வேலைக்கு சொல்லி அவங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கி அவங்கள ரொம்ப கஷ்டத்தை வச்சு இது பண்ணி அது பண்ணி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது. ஏன்னாக்கா நம்ம எல்லோரும் பகவான் நம்மள அப்பாவை பிரிஞ்சு நம்ம இருக்கின்றோம். அதனால யாராவது ஒருத்தர் இந்த உண்மையை உணர்ந்துட்டு எந்த ஒரு ஆத்மாவையாவது அப்பா கிட்ட அனுப்பிச்சாக்க அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? அதுதாங்க. அவர்கிட்ட நம்ம அடுத்தவங்களை அனுப்புறதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம தியாகம் பண்ணணும். தட் இஸ் தி ரியல் லைஃப், தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். யார் தன்னுடைய ஆனந்தத்துக்காக பகவானை வேண்டிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை பௌதிக வாழ்க்கை. அதில் இருக்கிற நான் பெரிய பக்தன்னு சொல்லிக்குவாங்க. எதுக்காக? எங்கிட்ட நிறைய வருது. 10 விரலுக்கு 20 மோதிரம் போட்டிருப்போம், ஒவ்வொரு விரலில் 2 மோதிரம் போட்டிருப்போம். கழுத்தில் செங்கிலி மாதிரி இவ்வளோ பெரிய சைன் போட்டிருப்போம். பெரிய பரம பக்தன்னு சொல்லிக்குவாங்க இல்லையா? தன்னுடைய சுகத்துக்காக பகவானே பகவானுக்கு சேவை பண்ணுறவன் அவன் பௌதிக மனிதன் தான், ஆன்மீக மனிதன் இல்லை. பகவானுடைய ஆனந்தத்துக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம தியாகம் பண்ணுறது ஆன்மீக வாழ்க்கை. நம்ம என்ன தியாகம் பண்ணுறோம்? நம்ம என்ன தியாகம் பண்ணுறோம்? அது என்ன அர்த்தம்? தியாகம் எதுக்கு பண்ணுறோம்? இந்த உலகத்துக்கு நம்ம வந்தது எல்லாம் நம்மளுடைய புலங்களுடைய ஆனந்தத்துக்காக தான் வந்தோம் இல்லையா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பகவான் எனக்கு என்னுடைய புலங்களுடைய ஆனந்தத்துக்கு தேவையே இல்லை, உன்னுடைய புலங்களுக்கு ஆனந்தத்தை நான் கொடுக்கின்றேன். அது தியாகம்.
இல்லையா? நம்ம தியாகம் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு பொருள் கூட ஒன்றுமே இல்லவே இல்லை. நம்ம வந்தது ஆனந்தம் அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் புரிஞ்சு கொண்ட பிறகு எனக்கு ஆனந்தம் வேண்டாம் என்று சொல்கிறது தான் தியாகம். இது பெரிய தியாகம் வந்தது ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்குது என்னமோ கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டாம், பகவான் வேண்டாம் அப்படி சொல்கிறதால என்ன லாபம்? இந்த உலகத்திலேருந்து அந்த உலகத்துக்கு போவோம். அங்கே உலகத்துக்கு போனால் கஷ்டங்களே இல்லை. இந்த ஐஸ்வர்யங்கள் ஜன்மாகின்மை இதெல்லாம் நிறைய இருக்கு அங்கே. புரியுதுங்களா? டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு. நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கின்றோமா செகண்ட் ஸ்டேஜில் இருக்கின்றோமா? அதுலேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம ப்ரீச்சிங் நல்லா பண்ணலாம், பகவானுக்கு திருப்தி கொடுக்கலாம். அதோட நம்ம ராட்சசம் ஆகிடலாம். ராட்சசம் வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். டிவோட்டி வாழ்க்கையை வரணும்னாக்கா செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? சாதனை ஃபஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் மேலே நம்மளுக்கு பற்றுன்றது ஏற்படாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள் மேலே யாருக்கு பற்று இருக்கோ அவங்களுக்கு பகவான் கருணை கிடைக்காது. அந்த பொருள்கள் எல்லாம் பகவானுடைய சேவையிலே நம்ம பயன்படுத்தணும். நம்ம வீட்டில் இருக்குது, நான் கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்தேன், ஆனால் இந்த கிளாஸுக்கு வந்தேன், அவர் சொன்னார், இப்போ இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் நான் திருப்பதி முடிவில் போட்டணுமான்னு தேவையில்லை. அப்படி தேவையில்லை. இருக்கிறது எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எல்லாமே பகவானுக்காக பண்ணணும், பகவானுடைய சேவையிலே பயன்படுத்தணும். அவ்வளோதானே தவிர ஐயோ இதெல்லாம் வீடு நல்லா இல்லை, அம்மா நல்லா இல்லை, அப்பா நல்லா இல்லை, நான் வீட்டை விட்டு நான் கோயிலில் போய் ஃபுல் டைம் டிவோட்டி ஆகிறேன்றதெல்லாம் போலீஸ்னஸ். நான் வீட்டிலே இருந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்லா சேவை பண்ணிவிட்டு பகவானுக்கு சேவை நல்லா பண்ணணும். இல்லை எந்த விதமான இது. அப்போ தான் பகவானை நம்ம மறக்காமல் இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையின் நோக்கம் பகவானை மறக்கக்கூடாது.